சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,710 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,76,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 276 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு சுமார் 3,000 ரூபாய் வரை குறைந்திருக்கிறது. ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழில் எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற இலக்கிய விமர்சன நூலுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 1954 தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தில் பிறந்த சா. தமிழ்ச்செல்வன் இராணுவத்திலும் அஞ்சல் துறையிலும் பணியாற்றியவர். வெயிலோடு போய், வாளின் தனிமை போன்ற புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகளை தந்தவர் சா. தமிழ்ச்செல்வன். இவரது சிறுகதையை தழுவியே பூ திரைப்படம் உருவானது. இதற்காக அவர் தமிழக அரசின் சிறந்த கதாசிரியர் விருதையும் பெற்றார். அறிவொளி இயக்கத்திற்காக இவர் முக்கியமான பங்களிப்புகளை செய்துள்ளார். 1978 ஆண்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தில் உறுப்பினராக இணைந்த சா. தமிழ்ச்செல்வன் அச்சங்கத்தின் மாநில தலைவராகவும் பணியாற்றினார். தற்போது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மதிப்புறு தலைவராக சா. தமிழ்ச்செல்வன் உள்ளார். இலக்கியம் மற்றும் சமூக பணிகளில் அரை நூற்றாண்டு காலமாக இயங்கி வரும் அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பது வாசகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் வாக்காளர்களை அடைத்து வைப்பதற்காக பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக எம்பி என்பதுரை, கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போதும் வாக்காளர்களை தினமும் காலை முதல் மாலை வரை ஒரே இடத்தில் அடைத்து வைத்து டீ, காபி, நொறுக்கு தீனிகள், உணவு மற்றும் சிறப்பு கவனிப்புகள் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அந்த பட்டியல் இப்போது பரிமாண வளர்ச்சியடைந்து கரூரில் பல இடங்களில் பட்டா நிலங்களில் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் இதுபோன்று அடைப்பு ஏற்கனவே நம்ம பலமுறை கடந்த தேர்தலையும் சொன்னோம், ஈரோடு இடைத்தேர்தலையும் சொன்னோம். இது போன்ற பட்டிகள் உருவாக்கப்பட்டிருந்து இப்போ இது பட்டியோட பரிணாம வளர்ச்சி. முதல்ல ஒரு சின்ன கொட்டகை, அப்புறம் வந்து சாமியானா, இப்போ வந்து ஷெட்டு போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஷெட்டு தொகுதி முழுக்க அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த தெருவில் உள்ள வாக்காளர்களை அடைத்து வைத்து அவங்களுக்கு டீ, பிஸ்கட், காபி, ஸ்நாக்ஸ் உள்ளிட்ட பலவித கவனிப்புகளை கவனித்து வாக்காளர்களை கவர்றதுக்காக புதிய யுக்தி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுனா எப்படி நேர்மையான தேர்தலா இருக்கும்? கரூரில் வாக்காளர்களை அடைத்து வைக்க பட்டியல் அமைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக புகார் தெரிவித்துள்ள நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அதனை கற்பனையான குற்றச்சாட்டு என்று மறுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவினர் தேர்தல் தோல்விக்கான காரணங்களை தேடி அலைய ஆரம்பித்து விட்டனர் என்று கூறினார். அதெல்லாம் கற்பனையில் செய்யப்படுகிற குற்றச்சாட்டு. எப்ப எடுத்தாரு, அதெல்லாம் யார் எடுத்தா, யார் வீட்டுல எடுத்தது, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்த பிறகு கொடுத்தா நடவடிக்கை எடுக்க தான் போறாங்க. அதாவது ஒரு நியூஸ் கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்க இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. தோல்விக்குரிய காரணங்களை தேடி அடைய ஆரம்பித்து விட்டார்கள். கரூர் மாவட்டத்தில் அரசு நிர்வாகம் நடுநிலையோடு இல்லை என்றும் எஸ்பி மற்றும் மாவட்ட ஆட்சியரை தேர்தல் ஆணையம் மாற்ற வேண்டும் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேர்மையான தேர்தல் நடத்த நேர்மையான அதிகாரிகள் தேவை என்று கூறினார். கரூர் மாவட்டத்தில் தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோருமே இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் நடுநிலைமையா இல்லை, கலெக்டரும் எஸ்பியும் ஒருதலை பட்சமா இருக்கிறாங்க, அவங்க நடுநிலைமையா இல்லை, உடனடியாக கரூர் எஸ்பியும் கலெக்டரும் மாற்றணும் அப்படிங்கிற குரல் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கணும், உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். கரூர் மாவட்டத்தில் 230 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு விதினா கரூரில் இருக்கக்கூடிய 4க்கும் ஒரு தனி விதி என்று எம்ஆர்வி என்ன பல இடத்துல சொன்னது போல நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு நடுநிலையான நேர்மையான அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு.
ஈரோடு, கரூர், நாகை, விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது. கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையா பாரபட்சமாக நடப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து ஜோஸ் தங்கையா மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக ஹரிகரன் பிரசாத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல ஈரோடு எஸ்பி சுஜாதா மாற்றப்பட்டு கிரண் ஸ்ருதி பணியமர்த்தப்பட்டுள்ளார். மேலும் நாகையில் சுஜித்குமாரும் விருதுநகரில் ஸ்ரீநாதாவும் புதிய எஸ்பிக்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அரசியல் களத்தில் தங்களது கையே ஓங்கியிருப்பதாக திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், நாம் தான் வெல்வோம் என்ற எண்ணத்தை பொதுமக்களிடமும் எதிரிகளிடமும் ஏற்படுத்தியிருப்பதாகவும், குழப்பம் விளைவிக்க நினைத்தவர்களின் சதியை முறியடித்து புதிய கட்சிகளை அரவணைத்து மிக பலமான கூட்டணியை கட்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்றும், கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 200 தொகுதிகளில் வெல்வதே இலக்கு என்பதை எண்ணி பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். திமுகவில் மக்களுக்கு பிடித்தவர்களுக்கும் உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கும் மட்டுமே சீட் வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், 234 தொகுதிகளையும் கண்காணிப்பேன் என்றும், அதிக வெற்றி பெற்று தருவோருக்கே அமைச்சர் பதவி வழங்கப்படும், சீனியாரிட்டி 2ஆம் பட்சம்தான் என கூறியதாக தெரிகிறது. அதேபோல தேர்தல் முடியும் வரை உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, யாராவது தேவையின்றி குழப்பமோ பிரச்சனையோ உண்டாக்கினால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திமுக அரசை கண்டித்து நாளை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் திரளான பொதுமக்கள் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கண்டித்து நாளை அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக அரசின் மக்கள் விரோத செயலை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டங்களில் கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்குமாறு எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பெருந்தகை கூறினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விருப்ப மனு அளித்துள்ளவர்களிடம் மாவட்ட வாரியாக நேர்காணல் நடைபெறுகிறது என்றும் கூறினார். வெகு விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும். தொகுதி பங்கீடு பற்றி சுமூகமாக முடிக்கும். இதெல்லாம் பேசி முடிஞ்ச பேர் முறைப்படி அழைப்பார்கள். தொகுதி பங்கீடு நடைபெறும். ஏறக்குறைய 80 விழுக்காடு மாவட்டங்களில் நேற்றையோடு நம்ம நடத்த முடிச்சிருக்காங்க. ஜனநாயக வழியில் யார் யாரெல்லாம் மனு கொடுத்தாங்களோ எல்லாரையும் மாவட்ட தலைவர் தலைமையில் ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி போட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஸ்கிரீனிங் கமிட்டி நேற்று அவர்களை கூப்பிட்டு கலாய்வு செய்து, அவர்களை கூப்பிட்டு நேர்காணல் செய்து, யார் யார் தகுதியானவர்கள் என்று ஒரு தொகுதிக்கும் 5லிருந்து 10 பேர் அனுப்ப சொல்லியிருக்கோம். இப்போ அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு ஸ்டேட் ஸ்கிரீனிங் கமிட்டி ஆய்வு செய்யும். மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநில தலைமைச் செயலாளர் நந்தினி சக்கரவர்த்தி மற்றும் உள்துறை செயலாளர் ஜெகதீஷ் பிரசாத் மீனா ஆகியோர் தேர்தல் ஆணையத்தால் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு பதில் வேறு இருவரை அப்பதவிகளில் தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. கொல்கத்தா காவல் ஆணையரும் மாற்றப்பட்டிருக்கிறார். மாற்றப்பட்ட அதிகாரிகளை தேர்தல் தொடர்பான எந்த பணிகளிலும் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் மேற்கு வங்க அரசை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து தலைமைச் செயலர், உள்துறை செயலர், முதன்மைச் செயலர், கொல்கத்தா காவல் ஆணையர் ஆகியோர் மாற்றப்பட்டுள்ள நிலையில் இதற்கு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மாநிலங்களவையிலும் திரிணாமுல் காங்கிரசார் வெளிநடப்பு செய்தனர். இது மாநில நிர்வாகத்தை சீர்குலைக்கும் என திரிணாமுல் எம்பி டெரிக் ஓபிரைன் விமர்சித்தார். எனினும் அதிகாரிகளை மாற்ற தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு என்றும், இதை எதிர்த்து கேள்வி எழுப்புவதால் எந்த பயனும் இல்லை என்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் சிந்தன் கணவாய் பகுதியில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவால் நூற்றுக்கணக்கான பயணிகள் சிக்கிக் கொண்டனர். 0 டிகிரிக்கும் குறைவான குளிர் பனிமூட்டத்துக்கு மத்தியிலும் இந்திய ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். குழந்தைகள், பெண்கள் உட்பட 214 பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் முதலுதவி வழங்கப்பட்டது. வானிலை சீராகும் வரை சிந்தன் கணவாய் பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் நடைபெற்ற ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்களில் ஒருவர் உயிரிழந்தார். வாகனம் மீது ஏவுகணை விழுந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. புஜைரா துறைமுகத்தின் மீதும் தாக்குதல் நடந்திருப்பதாகவும், எனவே அங்கிருந்து கப்பல்களில் எண்ணெய் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமீரக அரசு தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள கார்க் தீவின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தங்கள் மண்ணிலிருந்து நடைபெற்றதாக வெளியான தகவல்களை அமீரகம் மறுத்துள்ளது. இதற்கிடையே ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீண்டும் தாக்கப்பட்டுள்ளதாக சீன ஊடகம் தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் தொடர்ந்து உயர்வு போக்கில் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $105 உள்ளது. மேற்காசிய போர் 3வது வாரமாக நடைபெற்று வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை 40 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் போக்குவரத்து வெகுவாக குறைந்துள்ளதே கச்சா எண்ணெய் விலை உயர முக்கிய காரணமாகும். தினசரி 1,20,000 பீப்பாய் எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் நீடிக்கும் பட்சத்தில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய அவர், தட்டுப்பாட்டை பயன்படுத்தி சிலிண்டர் ஒன்றின் விலை $5,000 வரை விற்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். பதுக்களை தடுக்கவும் தடையின்றி சிலிண்டர் கிடைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் தவறான வெளியுறவு கொள்கை முன் யோசனையற்ற செயல்பாட்டால் சாமானிய மக்கள் அடுப்பெரிக்க முடியாமல் தவிப்பதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தொண்டர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல் ஷிவாலிக் பாதுகாப்பாக குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்துக்கு வந்தடைந்தது. இந்தியா மற்றும் ஈரான் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பேச்சுவார்த்தையின் விளைவாக இந்த எல்பிஜி கப்பலுக்கு பயண அனுமதி வழங்கப்பட்டது. சுமார் 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு இந்த கப்பல் இந்தியா வந்தடைந்தது. ஷிவாலிக் கப்பலை தொடர்ந்து எல்பிஜி ஏற்றி வரும் நந்தாதேவி கப்பலும் செவ்வாய்க்கிழமை இந்தியாவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 81,000 டன் கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் ஜக் லாட்கி என்ற கப்பலும் செவ்வாய்க்கிழமை முந்த்ரா துறைமுகம் வருகிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால் நன்னடத்தை விதிகள் காரணமாக சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான மெட்ரோ ரயில் சேவை மே மாதத்துக்கு தள்ளி போகிறது. இந்த தடத்தில் மெட்ரோ ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையிலான குழுவினர் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஒப்புதல் அளித்தனர். இதனையடுத்து விரைவில் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் மே மாத இறுதியில் பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவை தொடங்க வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை பரங்கிமலையிலிருந்து திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டிக்கு நேரடி மின்சார ரயில் சேவை தொடங்க வேண்டும் என்று ரயில் பயணியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளச்சேரியிலிருந்து ஆவடி, திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டிக்கு சில ரயில்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் பராமரிப்பு பணியின் காரணமாக இந்த ரயில்களின் சேவை நிறுத்தப்பட்டு கடற்கரை வரை மட்டுமே மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பரங்கிமலையிலிருந்து ஆவடி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டிக்கு செல்வோரின் வசதிக்காக சில ரயில்களை நேரடியாக இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இந்நிலையில் நடைமேடைகளை விரிவுபடுத்தினால் மட்டுமே நேரடியாக மின்சார ரயில்களை இயக்க முடியும் என்று சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.